Day 3 in Goa. Goa is definitely a party town. கோவாவில் காலடி வச்ச நிமிஷத்துலேருந்து என்னோட அத்தான் வேற சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அடுத்த விஷயம் கோவா என்ன ஃபேமஸாக இருக்குன்னா சர்ச்சஸ். அதுதான் நம்ம பண்ணோம். Day 3 was all about churches. நம்ம ஃபர்ஸ்ட் போன சர்ச் வந்து ஒரு செம்ம வெட்டிங் டெஸ்டினேஷன் மாதிரி ஒரு சர்ச். அது மோஸ்ட் ஆஃப் டைம் க்ளோஸ்டாக இருக்கும். வெளியே வந்து மட்டும் சைட் சீங் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஓல்ட் கோவா போனோம். ஆனால் உண்மையாக என்ன சொல்லணும்னா இந்த சர்ச்சஸ்லாம் வேண்டலாம் முடியாது. லைட்டாக அந்த பிரிட்டிஷர் காலத்தோட தாத்தாங்களோட வாசம்லாம் வீசுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்ச் வந்து ஏஷியாவோட லார்ஜஸ்ட் சர்ச். இந்த சர்ச்குள்ளே போனோன்னா குட்டப்பாவோடலாம் நாட் அலவுட். பிளேஸ் மைண்டட் அழகு அப்படியே நின்று ரொம்ப நேரமாக ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போனோம். கோவன் கிளாசிக் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் போயிருந்தோம். வந்து உங்களுக்கு இந்த ஒத்தன்டிக் கோவன் ஃபுட் கிடைக்கும். திஸ் இஸ் ஸ்லைட்லி ஆன் தி எக்ஸ்பென்சிவ் சைட். அப்புறம் இந்த அகஸ்டின் டவர் போயிருந்தோம். இது வந்து படத்துங்களெல்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தமிழ் படத்தில். கரண்ட்லி இது ஒரு டெவஸ்டேட்டட் சர்ச். ஃபோட்டோ ஷூட்க்கு ஒரு செம்ம ஸ்பாட். ஃபார் மை அத்தான் இட் வாஸ் லைக் அ ஸ்கேரி மூவி. அதனால அந்த பக்கம் ஒரு காலடியெல்லாம் எடுத்து வைக்கல. ஜஸ்ட் அப்படியே ஒரு கிராசிங்கில் பார்த்துட்டு போயிட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிற மியூசியம் போனோம். அதுக்கு நிறைய இந்த சர்ச் ரிலேட்டட் திங்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் போங்க, இல்லைனா இட்ஸ் ஜஸ்ட் ஓகே. அதுக்கப்புறம் ரூமுக்கு போய் நல்லா ரெஸ்ட் பண்ணோம். பிகாஸ் நெக்ஸ்ட் டே ஏர்லி மார்னிங் நம்ம பெங்களூருக்கு கிளம்ப வேண்டியது இருந்தது. பட் அன்றைக்கி நைட்டே நம்ம பேபிஸ் 2 பேருக்கும் பயங்கர ஃபீவர் அண்ட் தட்ஸ் ஹவ் வி எண்டட் கோவா.